பணிகளை மேற்கொள்ள குழுவாக செயல்பட்டு பசுமை புரட்சிக்கு வித்திடும் மதுரை மாவட்ட கடச்சனேந்தல் கிராமத்து பெண்கள் குழு ஒற்றுமை மற்றும் உற்சாக உழைப்பின் முன் உதாரண முத்துக்கள். என்னதான் நிலம் வைத்திருந்தாலும் விவசாயம் செய்வதற்கு தண்ணீர் வேண்டும். அப்படியே தண்ணீர் இருந்தாலும் விவசாய பணிகளான உழவு செய்தல், நாற்று நடுதல், களை எடுத்தல் போன்ற பணிகளுக்கு கூலி வேலை செய்ய ஆட்கள் கிடைப்பது இல்லை. தற்போது மதுரை மாவட்டத்தில் கிணற்று பாசனத்தை வைத்து சில பகுதிகளில் நாற்று நடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே கூலிக்கு ஆட்கள் கிடைக்காத இக்காலத்தில் மதுரை அருகே கடச்சனேந்தல் கிராமத்தைச் சேர்ந்த விவசாய பணிகளை நன்கு அறிந்த 20 பெண்கள் ஒன்று சேர்ந்து அம்மா பண்ணை என்ற மகளிர் குழுவை ஆரம்பித்துள்ளனர். நாற்று நடுதல், களை எடுத்தல், தண்ணீர் பாய்ச்சுதல், அறுவடை செய்தல் போன்ற அனைத்து வேலைகளையும் இக்குழுவினர் அசத்தி வருகின்றனர். நாங்கள் விவசாயம் முன்னேறதுக்காக நாற்று நடும் பணியில் ஈடுபட்டிருக்கோம். வரிசை நடவு, மற்றபடி மிஷின் நடவு, கயிறு பிடிச்ச நடவு, எங்கே இருந்தாலும் மதுரை மாவட்டத்தில் நட்டு கொடுப்போம். எங்களை அந்த அந்த விவசாய பெரியவங்க எங்களை கூட்டிகிட்டு போய் அங்கங்கே நட வச்சு எங்களை வீட்டுக்கு அனுப்பி விடுவாங்க. 20 பெண்களும் வரிசையாக சேற்றில் இறங்கி நீளமான கயிற்றின் உதவியுடன் அடி மாறாமல் நாற்றை நடவு செய்கின்றனர். ஆனால் எப்படி தெரியுமா? பாடிக்கொண்டும் ஊர்க்கதைகளை பேசிக்கொண்டும் மகிழ்ச்சியுடன் இவர்கள் உழவு பணி செய்வது பார்ப்பதற்கே அலாதியாக உள்ளது. நம் கலாச்சாரத்தில் சிறந்த தருணங்களில் குலவை விடுதல் எனும் ஒளி எழுப்புதல் பெண்களின் கரைபுரண்ட மகிழ்ச்சியின் வெளிப்பாடு. இத்தலைமுறை பெண்கள் அறியா இக்குலவை விடுதல் ஒளியை கேட்போமா? மதுரை மாவட்டத்தில் எந்த பகுதியில் அழைத்தாலும் இக்குழு விவசாய பணிகளை செய்ய வந்து விடுகின்றனர். மேலும் இக்குழுவிற்கு ரூபாய் 2500 மட்டும் கட்டினால் போதும். கூடுதலாக பணம் வாங்குவதும் இல்லை என்பது சிறப்பம்சமாகும். நான் இப்போ இந்த முனீஸ்வரி இருக்காங்களா, அவங்க நடுறதுக்கு ஆள் சொல்லிடுவாங்க. 20 பேரை நாங்கள் சேமித்து எங்கே சொல்கிறாங்களோ அங்கே போய் நாங்கள் நட்டு கொடுத்துருவோம். என்ன வேலை சொன்னாலும் போய் அதை அப்பைக்கப்பே செஞ்சு கொடுத்துருவோம். அவங்ககிட்ட இவ்வளோ கூலின்னு சொல்லி இவங்க கொடுத்துருவாங்க. அந்த 20 பேருக்கு கூலி அவங்க பிரித்து கொடுத்துருவாங்க. அங்கனையே நல்ல முறையில் செயல்படுத்தி வந்துக்கிட்டு இருக்கோம். அது விவசாயம் நல்ல முறையில் நடக்குன்னு சொல்லி தான் நாங்கள் பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். மதுரை மாவட்டத்தில் பசுமை புரட்சி ஏற்படுத்த வேண்டும் என்பதும் விவசாயத்தை மக்களிடம் ஊக்கப்படுத்த வேண்டும் என்பதே இக்குழுவின் முக்கிய நோக்கமாகும். விவசாயத்திற்காக சேவை செய்யும் மண்மனம் மாறா இக்கிராம தேவதைகளின் பணி போற்றுதலுக்கு உரியதாகும்.